Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நம்ம cream, condensed milk எதுவுமே சேர்க்க போறதில்ல. ரொம்பவே delicious-ஆன ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் பால் எடுத்துர்க்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு panல 750 ml பால் சேர்த்துருங்க. ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க. பால் இப்போ நல்லா கொதிச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு 3/4 கப் சுகர் சேர்த்துடலாம். சுகர் கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சாச்சு. ஸோ நம்ம வீட் மிக்சரை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதும் ஒரு பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா blend பண்ணிருங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மிக்சர் நல்லா blend ஆயாச்சு. ஸோ ஐஸ்கிரீம் கப்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ஒரு கிளிங் ராப் வச்சு நல்லா கவர் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிருங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. நம்ம ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.